புதிய தலைமுறையின் 7 வரை இன்றைக்கு உங்களை வரவேற்கிறோம். மாற்றுத்திறனாளிகளும் செய்திகளை புரிந்து கொள்ள உதவுவதற்காக நம்மோடு அரங்கத்தில் இருக்கிறார் திருமதி விஜயா பாஸ்கரன். இனி தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ஐபிஎல் சூதாட்ட விவகாரத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகி குருநாத் மெய்யப்பனுக்கு சம்மன். மும்பை போலீசார் முன் நாளை ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு. சூதாட்ட புகாரில் தலைமறைவாக இருப்பவர்களின் புகைப்படங்கள் வெளியீடு. சூதாட்ட புகாரில் சிக்கிய பாகிஸ்தான் நடுவர் நீக்கம். ஐபிஎல் சூதாட்ட புகாரால் வெட்கி தலை குனிவதாக மத்திய விளையாட்டு அமைச்சர் வேதனை. ராஜீவ் சுக்லா பதவி விலக பாரதிய ஜனதா வலியுறுத்தல். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் பங்குகளை விற்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும். பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடிதம். கச்சத்தீவை மீட்க கோரி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பிரதமருக்கு தாமதமாக அனுப்பப்பட்டிருப்பதாக கருணாநிதி குற்றச்சாட்டு. பாமக இருக்கும் கூட்டணியில் இடம்பெற முடியாது என திருமாவளவன் கருத்து. திராவிட கட்சிகளோடு எப்போதும் கூட்டணி இல்லை என அன்புமணி பேட்டி. இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்ட விவகாரம் தொடர்பாக சூப்பர் கிங்ஸ் அணியின் முதன்மை செயல் அதிகாரியும் இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் ஸ்ரீனிவாசனின் மருமகனுமான குருநாத் மெய்யப்பன் நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க மும்பை போலீசார் சம்மன் அளித்துள்ளனர். சென்னையில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்ற மும்பை போலீசார் இதற்கான சம்மனை இன்று வழங்கினர். நாளை காலை 11 மணி முதல் மாலை 5 மணிக்குள் ஆஜராகி கிரிக்கெட் சூதாட்ட புகார் குறித்து விளக்கம் அளிக்குமாறு சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மும்பை குற்றப்பிரிவு காவல்துறை இணை ஆணையர் ஹிமான்ஷு ராய் தெரிவித்தார். 2 போலீஸ் அதிகாரிகள் கொண்ட குழு அவரிடம் விசாரணை நடத்த உள்ளது. ஐபிஎல் சூதாட்ட புகார் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பாலிவுட் நடிகர் விண்டோ சிங்கிடம் நடத்திய விசாரணையில் அவருக்கும் குருநாத் மெய்யப்பனுக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. விண்டோ சிங் குருநாத் மெய்யப்பனிடம் பலமுறை தொலைபேசியில் பேசியதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் ஸ்ரீசாந்த், அஜித் சாண்டிலா, அங்கித் சவான் மற்றும் சூதாட்ட தரகர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முதன்முறையாக அணி நிர்வாகி ஒருவர் போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் வந்துள்ளார். ஐபிஎல் சூதாட்ட புகாரில் தேடப்பட்டு வரும் முக்கிய தரகர்களின் புகைப்படங்களை சென்னை சிபிசிஐடி காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள 8 தரகர்களில் கிட்டி என்கிற உத்தம் மற்றும் சஞ்சய் பாஸ்னா ஆகிய 2 பேரின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. இது தவிர சூதாட்ட கும்பலின் தலைவனாக கருதப்படும் பிரசாந்தின் புகைப்படத்தையும் சிபிசிஐடி வெளியிட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிபிசிஐடி காவல்துறை டிஎஸ்பி வெங்கட்ராமன், சூதாட்ட தரகர்களோடு ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவருக்கு தொடர்பு உள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 7 பேர் மீதும் ஆள் மாறாட்டம், போலி ஆதாரங்களை உருவாக்குதல் உள்ளிட்ட புதிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருப்பதாக கூறிய அவர், தலைமறைவாகியுள்ள கிட்டி வீட்டில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலைகளை கைப்பற்றியதாக தெரிவித்தார். சூதாட்டத்தில் மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்பதால் தரகர்களின் செல்போன்கள், மடிக்கணினிகளில் உள்ள தகவல்களை சேகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். ஐபிஎல் சூதாட்டம் தொடர்பாக நாடு முழுவதும் விசாரணை நடத்தி வரும் போலீசார் கொல்கத்தாவை சேர்ந்த 10 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 3 லட்சம் ரூபாய், லேப்டாப், மொபைல் போன்கள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 10 பேரில் அஜித் சுரேகா என்ற இடைத்தரகரும் ஒருவர். இவர் குதிரை பந்தயங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஐபிஎல் சூதாட்டம் குறித்த கைதுகள் அரங்கேறி வரும் நிலையில் டெல்லியில் பேசிய விளையாட்டு அமைச்சர் ஜிதேந்தர் சிங், ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நடைபெற்றுள்ள சூதாட்டம் மற்ற விளையாட்டுப் போட்டிகளையும் பாதிக்கும் என தெரிவித்துள்ளார். சூதாட்ட புகாரால் தாம் வெட்கி தலை குனிவதாகவும் அவர் கூறியுள்ளார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 5% பங்குகளை விற்கும் முடிவை கைவிடுமாறு மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், பொதுத்துறை நிறுவனங்களில் குறிப்பிட்ட சதவீத பங்கு தனியாரிடம் இருக்க வேண்டும் என்ற விதிமுறை மாற்றம் மூலம் செயற்கையான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சிப்பதாக கூறியுள்ளார். எனவே என்எல்சி பங்கு விற்பனை இப்போது பொருத்தமற்றது என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.
மேலும் பங்குகளை விற்பதன் மூலம் தொழிலாளர்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படும் என்பதால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் என்றும், ஏற்கனவே தமிழகம் மின் பற்றாக்குறையில் தவித்து வரும் நிலையில் இது மக்கள் நலனையும் மேலும் பாதிக்கும் எனவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பங்கு விற்பனையை தவிர்க்க 2 மாற்று வழிகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, மக்களிடம் உள்ள NLCயின் 6.44% பங்குகளை திரும்பப் பெறலாம் அல்லது NLC பங்கு விற்பனைக்கு விலக்கு அளிக்கும் வகையில் விதிமுறையில் மாற்றம் செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை மீட்கக் கோரி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மிகவும் தாமதமாக பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 3ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மிகவும் தாமதமாக 21ஆம் தேதி பிரதமருக்கு அனுப்பப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். கச்சத்தீவு பிரச்சினையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். கச்சத்தீவை மீட்பது விரைவில் நடக்கக்கூடிய ஒன்றாக தெரியவில்லை என கடந்த 1992ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியது தற்போது நினைவுக்கு வருவதாகவும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் கூட்டணியில் இணைந்து செயல்பட முடியாத சூழல் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மரக்காணம் கலவரம், அதனை ஒட்டிய நடவடிக்கைகளுக்கு பிறகு திமுக கூட்டணியில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற பேச்சுக்கள் அடிபடும் நிலையில் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக அளித்த பேட்டியில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். மகாபலிபுரத்தில் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநாடு, அதைத் தொடர்ந்த மரக்காணம் வன்முறை, அதற்கு பிந்தைய தமிழக அரசின் கைது நடவடிக்கைகள், இவற்றுக்கு பிறகு தமிழக அரசியல் அரங்கில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. சில கூட்டணிகளிலும் மாற்றங்கள் வரலாம் என்ற பேச்சுக்களும் அடிபடுகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணையக்கூடும் என்ற கருத்தும் நிலவுகிறது. இது குறித்து திமுக கூட்டணியின் முக்கிய கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களிடம் இப்போது பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த மரக்காணம் கலவரத்திற்கு பிறகு, அதற்கு பிந்தைய தமிழக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு பிறகு திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி கூடும் என்ற கருத்து உருவாகி இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்படி நிகழும் என்று நான் நம்பவில்லை. அதற்கு வாய்ப்பு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் அணி கடந்த காலங்களில் படு தோல்வியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக 2009 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து பாமக 7 இடங்களிலும் தோல்வியை தழுவியது. அந்த அணியும் கணிசமான இடத்தை பெறவில்லை. விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் மட்டுமே இடம்பெற்றிருந்த நிலையில் 2009 திமுக 18 இடங்களை தனியே வெற்றி பெற்றது. ஆகவே இப்போது விஜயகாந்த் அரசியலில் அடியெடுத்து வைத்த பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கியத்துவம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அது இடம்பெறும் அணி தோல்வியை சந்திக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நிலையில் இந்த உண்மை திருமாவளவனுக்கே தெரிகிற போது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞருக்கு எப்படி தெரியாமல் போகும்? மரக்காணம் கலவரத்தையொட்டி தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகளுக்கு நீங்கள் தெரிவித்த பாராட்டுக்கள் திமுகவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதற்கு வாய்ப்பே இல்லை. திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் அவர்களை நான் அதற்கு பிறகு சந்தித்தேன். அப்படி எந்த முகசுளிப்பையும் அவர் காட்டவில்லை. அவரே பலமுறை அதிமுக அரசை பாராட்டியிருக்கிறார், சில நடவடிக்கைகளை பாராட்டியிருக்கிறார். எதிர்க்கட்சி என்கிற முறையில் ஆளுங்கட்சியை விமர்சிப்பது, எதிர்ப்பது, அவர்களை அம்பலப்படுத்துவது என்பது வழக்கமான ஒரு நடைமுறை. ஆக அந்த வகையிலே ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கையை கண்டிப்பதும் அவர்களை விமர்சிப்பதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கடமை என்கிற அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான நடவடிக்கையை கூட அவர்கள் அணுகியிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. கலைஞர் அணுகியிருக்கிறார். ஆக இதை வைத்துக்கொண்டு விடுதலை சிறுத்தைகளின் மீது அதிருப்தி என்பதோ அல்லது பாமகவின் மீது பாசம் என்பதோ ஏற்பட்டு விட்டது என்ற ஒரு யூகம் ஊடகங்களால் உருவாக்கப்படுகிறதே தவிர உண்மை நிலை அதுவல்ல. தருமபுரி கலவரத்திற்கு பிறகு திமுக ஒரு உண்மை அறிவின் குழுவை அனுப்பி இந்த கலவரத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி காரணம் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். ஆனால் இந்த மரக்காணம் கலவரத்திற்கு பிறகு ஒரு மிக மென்மையான போக்கையே திமுக எடுத்திருப்பதாக கருதப்படுகிறது. இந்த மாற்றத்திற்கு எது காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, இது மாற்றம் என்று சொல்ல முடியாது. மரக்காணத்தில் நடந்த வன்முறைகளையும் அவர் கண்டித்திருக்கிறார், குழு அனுப்பவில்லை.
பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் கைது செய்யப்பட்ட போது கூட அவருக்கு நாவடக்கம் தேவை என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய பார்வையில் ஒரு மூத்த தலைவர், முதுபெரும் தலைவர் மனிதாபிமான அடிப்படையிலே இதை அணுகுகிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். தேர்தல் அடிப்படையிலே அவர் அணுகுகிறார் என்று சொன்னால் அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெற்றிருக்கிற நிலையில் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கலாம் என்று கூட அவர் நம்பக்கூடும். இந்த நிலையில் இதையெல்லாம் மீறி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இணையும் பட்சத்தில் நீங்களும் அதே கூட்டணியில் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இது அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்று அழைக்கலாம் என்பதை போல் இருக்கிறது. அந்த யூகங்களுக்கு நாம் விடை சொல்ல முடியாது. பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து வேலை செய்வதற்கு இனி வாய்ப்பே இல்லை என்கிற அளவுக்கு பாமகவினருடைய பேச்சும் செயலும் அமைந்துவிட்டன. ஆக பொதுவான நலன்களுக்காக, மக்கள் நலன்களுக்காக பாமகவோடும் கைகோர்க்கலாம் என்கிற அளவுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஏற்கனவே. ஆனால் எங்களோடு இனி சேரவே முடியாது என்கிற அளவுக்கு எங்களை ஒரு சமூகத்தின் எதிரியாக காட்டி, அதிலும் குறிப்பாக திருமாவளவன் வன்னியர் சமூகத்துக்கு எதிரி என்பதைப் போல ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை, அவதூறுகளை பரப்பி ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த இரண்டு கட்சிகளும் ஒரு அணியில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற சூழலை அவர்களே உருவாக்கிவிட்ட போது இந்த கேள்விக்கு இடமில்லை. நன்றி சார். இதற்கிடையில் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கப் போவதில்லை என பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் கூறியுள்ளது. திமுகவில் மீண்டும் பாமக இணையலாம் என கூறப்படும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இதனை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். இனி செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். திருச்சி அரியமங்கலத்தில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் பற்றிய தீயை அணைக்கும் பணி 3வது நாளாக தொடர்கிறது. நாளை மாலைக்குள் தீயை அணைத்துவிட முடியும் என தீயணைப்பு வீரர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். 80க்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புகை மூட்டம் சுமார் 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பரவியுள்ளது. இதனால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். விழுப்புரத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பித்தது கண்டிக்கத்தக்கது என சமூக சேவகி மேதா பட்கர் கூறியுள்ளார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடிப்படை தேவைகளை அரசு உடனே செய்து கொடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கடந்த மாதம் 25ஆம் தேதி ஏற்பட்ட கலவரத்தில் 7 வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. அரசு பேருந்துகளும் தாக்கப்பட்டன. இச்சம்பவத்தில் 10க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர். சமூக ஆர்வலர் மேதா பட்கர் இன்று காலை மரக்காணத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க சென்றார். தடை உத்தரவு அமலில் இருப்பதால் அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். IPL சூதாட்டத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பாகிஸ்தானைச் சேர்ந்த நடுவர் அசாத் ரோஃபை சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இருந்து ICC நீக்கியுள்ளது. IPL சூதாட்டத்தில் ஆசாத் ரோஃபுக்கு தொடர்பு இருப்பதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ICC தெரிவித்துள்ளது. IPL சூதாட்டத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஆசாத் ரோஃபிடம் மும்பை போலீஸ் விசாரணை நடத்த உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அடுத்து வருவது உங்கள் ஊர் உங்கள் குரல். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.